ஸ்டாருங்க, யதார்த்த ரீதியாக டைரக்டருங்க அப்படின்னாலுமே சேவாத நிலையை பொறுத்த வரைக்கும் அப்படிங்க எப்படிங்கன்னு என்ன சொன்னாலுமே அவங்க ஒரு மைய புள்ளியில் தான் பயணிக்கிறாங்க. அப்படின்றப்போ அது தகுந்த மாதிரியான தகவல் தான் சொல்ல வேண்டிய நிலை இருக்குது. என்ன நிலை அப்படின்னா, எனக்கு யாராவது எதிரியோ இல்லை துரோகம் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இடம் மென்டல் ஹாஸ்பிட்டலு அல்லது சிறைச்சாலை அல்லது ஆவிகள் உலகம். ஓகே, ஏன் அப்படின்னா என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறப்போ தான் எல்லாமே ஓரளவுக்கு தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா நான் நன்மை தான் செய்ய போகிறேன். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக யூரோப்பில் நிறையா வல்லரசு நாடெல்லாம் இருக்குது. அந்த நாட்டெலாம் இராணுவம் கூட அப்படிலாம் இருக்காது. ஆனால் ஓரளவு எல்லா வசதியுமே இருக்குது. வல்லரசு நாடு. அங்கே கூட எலெக்ஷனில் வந்துட்டு அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் தியரியெல்லாம் அப்படிலாம் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்றனால ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான தியரி மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டிஎம்கே தான் காரணம். அதுக்கு என்ன உளவியல் ரீதியான என்ன காரணம் அப்படின்னா, இந்த காட்ஃபாதர் 3 படத்தில் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. தண்ணிக்குள்ளே ஒரு கல் இருந்தாலுமே எத்தனை வருஷம் அந்த தண்ணிக்குள்ளே அந்த கல் இருந்தாலுமே அந்த கல்லுக்குள்ளே அந்த தண்ணி போகாது. அதே மாதிரி தான் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கலைஞர் தான் எல்லாம் ஆரம்பித்தார், நிர்வகித்தார். ஆனாலுமே கலைஞர் வந்துட்டு ஸ்டாலினுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் மனிதநேயம், நாட்டு நிர்வாகவியல் மற்றும் அரசியலமைப்பு அப்படின்றது புரிய மாட்டேங்குது. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு ஜெயிச்சது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பால்வாடி ஸ்கூலில் சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் கடைசி 2 வருஷம் இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணலான்னு பார்த்துட்டு வெளிநாட்டுக்கெலாம் போனார். அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. 100%ல் வெறும் 4% மட்டும்தான் நிர்வாகவியல். 94% பாக்கி இருக்குது. அதுவும் தோதாகாது. அடுத்து அவங்களோட பாதையானது ஒரு மரண பாதை மாதிரி இருக்குது. இப்போது யார் இதுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கார்? கலைஞர். அவர் மறுகையாக பண்ணுங்க, நான் ஜெயிச்சிட்றேன். இப்போ நான் போனதுக்கப்புறம் உதயநிதி போனதுக்கப்புறம் இன்பநிதி. இப்படி தான் அவங்களோட கான்செப்ட், மரண கான்செப்ட். ஒருத்தர் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரியான நிலையில் தான் ஸ்டாலின் அப்படி. ஆனால் அப்படி தோதாகாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சித்தர்களே என்ன சொல்கிறாங்கன்னா யுகமாக வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக இது சலுப்பு சங்கட்டம் அப்படிலாம் கிடையாது. நானும் யூனிவர்சல் லாவில் ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா நிறையா பேர் வந்துட்டு யூனிவர்சல் லாவை மீறிடுவாங்க. எர்த் லாவில் யார் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபெயில் ரிசல்ட்டு தான். அதனால் யதார்த்த ரீதியாக நான் கொஞ்சம் யூனிவர்சல் லாவை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இவங்களோட நிலையில் அந்த டிராஃபிக் ராமசாமி, நல்ல கண்ணு, இன்னும் நிறையா பேரெல்லாம் எதுக்கு மறுகையாக பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த மரண பாதை அப்படின்றது நமக்கு சரி வராது. ஓகே, எல்லோரும் வாழணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஓகே, இவங்களுக்கு எதுவும் புரியலையா? அதுக்கு என்ன காரணம்? ஸ்டாலினுக்கு கலைஞர் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. அதனால் அவருக்கும் புரியல. அதனால் இவங்க கொஞ்சம் விலகிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயம் தோதாகும். அடுத்து ஸ்டூடியோவில் இன்வால்வ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் ஏதாவது ஒரு கர்மவினை நிலையில் அவங்களுக்கு ஒரு பணி. ஏன் அப்படின்னா கர்மா வினை அப்படின்றது நல்வினை தான். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அது காசு கொடுப்பாங்க. ஓகே, வினைனாலே அது பயன் அப்படின்றது அர்த்தம். ஓகே, அடுத்து உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல நண்பனாலே நல்லவங்க தான் அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகே, சேத்திலே முளைத்த செந்தாமரை அப்படின்ற மாதிரி அவரும் நல்ல கேரக்டர் தான். ஓகே, என்ன கொஞ்சம் அரசியல் அவங்க முடினால கொஞ்சம் அப்படி தெரியல. அப்படி மற்றபடி ஓரளவு கேஷுவலான இலகுவான கேரக்டர் தான். ஓகே, அதனால் ஏடிஎம்கே அமைகிறப்போ தான் நிறையா பாலம் அமையும், நிறைய கல்வியல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இங்கேருந்து 8 வழிச்சாலை அமைகிறப்போ தான் பொருளாதாரம் அப்படின்றது மேம்படையும். நிறைய விஷயம் தோதாகும். அது இல்லாமல் யதார்த்த ரீதியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டிருந்து கேஷ் கிடைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும். இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்கிறாங்க. இவங்ககிட்ட கோடியாக அல்லது ட்ரில்லியனாக அப்படி கேஷ் இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. இவங்களும் சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்களும் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்தும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு ஏசி ரூமில் நல்லா சொகுச்சாக தான் இருக்கிறாங்க. மக்கள் தானே பரிதாபமாக இருக்காங்க. லாக்டவுன் மாதிரி இருக்குது. காசே புழக்கத்தில் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப வறுமையான நிலையில் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் அவ்வளோதான். இவங்க நல்லா பிழைப்பாங்க. ஆனால் இருக்கிறவங்களாம் என்ன நிலமா ஆகிறது? அதனால் ஏடிஎம்கே அமைஞ்சால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கேஷ் கிடைக்கும், அப்புறம் கண்டிஷன்லேருந்து கேஷ் கிடைக்கும். இவங்களும் நிறையா காசு செலவு பண்ணுவாங்க. இவங்களாம் ட்ரில்லியன் கணக்கில் வவுச்சர் எழுதுவாங்க. அப்போ தான் நமக்கு தோதாகும்.
ஓகே, அதனால் யதார்த்த இதாக புரிஞ்சுக்கணும். அடுத்து போதும் சும்மா சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறதுன்றது எனக்கே சலுப்பாக இருக்குது. ஏன்னா நிறையா வேலை இருக்குது எனக்கெல்லாம். அடுத்த தகவல் மவுண்டன் ஸ்டுடியோ டிஸ்கஷன். மவுண்டன் ஸ்டுடியோவில் நம்ம நிறையா மூவிஸ் புக் பண்ண போகிறோம். ஓகே, அது தகுந்த மாதிரி நீங்கள் தோதா பார்த்துக்குங்க. அடுத்து யூகே டிஸ்கஷன். யூகே பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, எனக்குமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி தோது பார்க்கணுன்னா எனக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. ஏன் அப்படின்னா, யதார்த்த ரீதியாக உலகம் முழுவதுமே நான் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை மட்டுமே தோது பார்க்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு எரராகிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்துவம். ஓகே, நானும் உங்களுக்காக நிறைய விஷயம் தோது பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் மட்டும் என்னங்க பண்ணுவேன்? என்கிட்ட கேஷ் இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. உங்களுக்கு தேவையான மூவிஸு, வெப் சீரிஸு, அப்புறம் ட்ராமாஸு, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் பூர்த்தி பண்ணுவேன். ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக நானே கொஞ்சம் வறுமையில் தான் இருக்கேன். அதனால் நான் பொறுமையாக தான் ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். அதனால் அவசரப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, அதனால் யூகே பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு பூர்த்தி பண்ணுறேன். ஓகே, யதார்த்த ரீதியாக கடந்த காலம் அப்படின்றது பாஸ்ட் இன் பாஸ்ட். ஓகே, நிகழ்காலத்துலேருந்து நம்ம ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் பயணிக்கணும். ஓகே, அதனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் தோது பார்த்து தரேன். அடுத்து உளவியல் ரீதியான கடைசி தகவல் சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பேரண்ட்ஸ் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, ஸ்டூடியோவில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்னால ஏதோ ஒரு கட்சியில் நுழைஞ்சு ஏதோ தோது பார்த்துக்கலாம்னு நினச்சி சோப்பனாங்கி டிஎம்கே சார்பாக இயங்குது. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, சோப்பனாங்கியோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அதை மர்கையாக பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் பண்ணிடும். க்ரோ கணக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு மூவிக்கு. இது அசால்ட்டாக கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் செஞ்சிச்சு அப்படின்னா எரர் தான். அதனால தான். ஓகே, ஏன் அப்படின்னா சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஓகே, அது இல்லாமல் ஏங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சோப்புனாங்களாம் என் பக்கத்தில் அனுப்பாதீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அது நமக்கு தோதாகாது. அது எரர் தான் ஏற்படுத்தும். ஓகே, அதுக்கு ஒரு கவலையுமே கிடையாது. அதுக்கெலாம் அது நிறைய மனப்பிறழ்வு இருக்குது. அதெல்லாம் அதோடய உலகத்துக்கு போகிறப்ப மட்டும்தான் அது தெளிவாகும். அப்போ போகிறப்ப தான் நான் ஹீரோவாக தெரிவேன். இப்போ வந்துட்டு அதுவும் செலவு பண்ணாது. அது எதுக்குமே தோதாகாது. காலையிலலாம் டைம் பாஸ், அவ்வளோதான். பகல் பொழுது ஃபுல்லாக அதுக்கு டைம் பாஸ். நைட் ஆனால் அப்புறம் எல்லோரும் அமைதியாக போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் உலகில் தான் நிறைய எரரு. ஓகே, அதனால் அந்த பொறுப்பை வந்துட்டு ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய ஆதிசங்கர ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் தான் பொறுப்பு. ஓகேண்ணா, நீங்கள் தான் நிர்வகிக்கணும். ஓகே, அதனால் சோப்பனாங்கியை எரர் ஏற்படுத்த விடாதீங்க. ஓகே, சரி. டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் ஸ்டூடியோ சார்பாக என்ன தகவல் அப்படின்னா, காலம் போன காலத்தில் சம்பாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. இப்போவே நம்ம சம்பாரிச்சா தான். அதனால் நேரில் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய கேஷ் கிடைக்கும். ஓகே, சரி. டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நம்ம அடுத்து ஒரு வீடியோ கேம் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆப்பிள் கேம்ஸில் வீடியோ கேம் புக் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் வீடியோ கேம்ஸும் தோதாகும். அதுக்கப்புறம் நம்ம வேணால் மைக்ரோசாஃப்ட் அவங்க கேட்டிருக்காங்க, எக்ஸ்பாக்ஸ் பில்கேட்ஸ் அவருக்காக நம்ம வீடியோ கேம்ஸ் புக் பண்ணலாம். ஓகே, அப்போ தான் நமக்கு ஏதாவது கேஷ் கிடைச்சா தான் உங்களுக்கான சேல்ரி. ஓகே, சரி. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பணக்காரரு. அவர்லாம் வாழ்க்கையில் துன்பம், துயரம், வேதனை அப்படிலாம் அவர்லாம் நினச்சி கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர் தொழிலை அவர் கரெக்டாக கவனிச்சிக்குவார்னு நினச்சோம். ஆனால் அவர் பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகிறது எரராக சால்வ் ஆயிரும். டாம் க்ரூஸ் வந்தார்னா சால்வ் ஆயிரும். ஓகே, சரி. அவ்வளோதான். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எர்த் அப்படின்றது ஒரு ட்ரில்லியனில் ஒன்று அப்படின்றாங்க. அதனால் இன்னும் நிறையா விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்து போகணும். அப்போ தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரி. இந்த மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய இந்த சோப்பனாங்கியை மட்டும் கொஞ்சம் என்னென்னு கவனிங்க. அதுக்கு நீங்களும் நல்லா மெஜிஷியனாக மாறினா தான் சோப்பனாங்கிட்டேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.